Hello everyone, welcome back to my Starlight Tarot. உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் செஷன் அண்ட் டாரோ கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோன்னா, ஸோ ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம் யூனிவர்ஸ் கிட்டேருந்து. லைக் நீங்கள் எந்த காட் கிட்ட ப்ரே பண்ணுவீங்களோ நீங்கள் அந்த காட் கிட்டேருந்து மெசேஜ் வர மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். நாட் ஒன்லி லவ், ஓகே, ஃபினான்ஷியலி ஆர் அது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, அண்ட் பைல் 1 அண்ட் பைல் 2 நான் வைக்கிறேன், நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ பைல் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் இது வந்து பர்சனல் ரீடிங் கிடையாது, ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ டோன்ட் டேக் இட் பர்சனல் அண்ட் எந்த ஜெண்டர் பேஸ் பண்ணியும் கிடையாது. ஓகே 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 திஸ் இஸ் பைல் 1 guys, this is pile 1 and this is pile 2. Deep inhale and exhale. Choose any one card. Okay, let's see. நம்ம pile 1 பார்க்கலாம். ஓகே, நீங்கள் pile 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே, குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் pile 1. நீங்கள் ஃபெமினைனாக இருக்கலாம் பார்க்குறது. ஸோ சில விஷயங்கள் நீங்கள் இண்டிபெண்ட்டாக பண்ணி தான் ஆகணும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃபினான்ஷியலி இருக்கலாம், எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. ஓகேவா, நீங்களாக வந்து முயற்சி பண்ணி அது வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இப்போ லவ்வில் நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா நீங்களாக ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த சைட்லேருந்து எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. நீங்களாக போயிட்டு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஃபினான்ஷியலி நீங்கள் லோவாக இருக்கீங்க, ஒரு ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குன்னா அது நீங்களாக போயிட்டு அனலைஸ் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஓகே, லெட்ஸ் see oracles pile 1. Okay, what is this? Okay guys, destroyed out. ஓகே, உங்கள் பாஸ்ட் லவ் உங்களை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணியிருக்கும். ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்கும். நம்பிக்கை இல்லாமல் அவங்க உங்களை சண்டை போடுறது, நீங்கள் அவங்கள வந்து டவுட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து இருந்திருக்கும். நிறைய பேர் உங்களை சீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக கூட நீங்கள் நிறைய பேர் சீட் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்களை ஏமாற்றிருப்பாங்க, நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க. ஸோ உங்கள் லவ்டு ஒன்றுமே உங்களை வந்து ஏமாற்றிருப்பாங்க, அதையும் பார்க்க முடியுது. அண்ட் ஓகே, இன்செக்யூர், ரொம்ப இன்செக்யூராக இருக்கீங்க. சில விஷயத்தில் வந்து இது நம்மளால் பண்ண முடியாது அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க. இங்கே என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா, உங்கள் இன்செக்யூர்லாம் நீங்கள் தூக்கி போடணும். உங்களால் அதை பண்ண முடியும், என்னால் அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும், என்னால் என்னோடய லவ்வை வந்து சேவ் பண்ண முடியும், என்னோடய ஃபினான்ஷியலி என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், நான் ஸ்டேபிள் ஆக முடியும், நீங்கள் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ இன்செக்யூராக இருக்கீங்க. சில விஷயத்தில் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சில நபரை வச்சு உங்களை கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ என்னை விட அவங்க வந்து ஃபினான்ஷியலி அதிகமாக இருக்காங்க. ஸோ மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்கன்னா நீங்கள் அந்த தேர்ட் பர்சனை பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க என்னை விட பியூட்டியாக இருக்காங்க, ஸோ என்னை விட அவங்க வந்து வெல்த்தியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களை நீங்கள் லோ பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பைல் 1 பார்க்குறீங்கன்னா நீங்கள் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, லெட்ஸ் see. ஓகே, செக் யுவர் செல்ஃப். ஸோ செக் யுவர் செல்ஃப் மீன்ஸ் இது ரொம்ப ஒரு அழகான ஒரு மெசேஜாக இருக்குது. பைல் 1 பார்க்குறீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். சில விஷயங்கள் வந்து நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, தவறாக வந்து புரிஞ்சிருப்பீங்க. அந்த விஷயத்த வந்து கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களை செல்ஃப் லவ் பண்ணணும். நீங்கள் ரொம்ப இன்செக்யூராக இருக்கீங்க, அதனால் பார்க்க முடியுது. ஸோ மற்றவங்கள விட நம்ம லோ, கம்மி, நம்ம ஒர்த்தே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த விஷயத்தெலாம் நீங்கள் வந்து டிஸ்ட்ராய்ட் பண்ணணும். மெயினாக நீங்கள் அந்த விஷயத்த தூக்கி போடணும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அப்படி கிடையாது. நான் ரொம்ப போல்டு விமன் அண்ட் ஸோ நான் விமன் சொல்கிறதால நீங்கள் விமன் எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ மெயில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் செல்ஃப் லவ் அதிகப்படுத்திக்கணும் அண்ட் செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ நம்மக்கிட்ட என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து திருத்திக்கணும். அண்ட் ஓகே, அண்ட் pile 1 pregnancy tested. Okay,
ஸோ இது வந்து பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா, லைக் நீங்கள் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி சில பேர் வந்து இது வெரி ஃபியூ மெம்பர்ஸ்க்கு ரெசனேட் ஆகலாம் கைஸ். ஸோ நீங்கள் மேரேஜ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து மிஸ் அபார்ஷன் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் வந்து மேபி உங்களால் இதுக்கப்புறம் வந்து என் லைஃப்பில் ஒரு சைல்டு இருக்காதா, பேபி இருக்காதா, என்னால் அது வந்து குழந்தை வந்து பெற்றுக்க முடியாதா, அப்படி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து இருக்க மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் வந்து வெளி உலகத்தை பார்த்து பயப்படக்கூடிய பர்சனாக நீங்கள் இருக்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் போனாலுமே ஓகே இவங்க என்ன கேட்பாங்களா, பேபியை பற்றி எதாவது கேட்பாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ ஒரு சில வந்து பிஃபோர் மேரேஜே வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும். அது உங்களை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அந்த பர்சனுமே உங்களை வந்து கைவிட்டிருப்பாங்க. அது பார்க்க முடியும். பைல் 1 கைஸ். அண்ட் சி இன்வெஸ்டிகேட்டிங். ஓகே, இது வந்து என்னென்னா சில விஷயங்கள் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்களாக போயிட்டு உங்களுக்கான விஷயத்த வந்து என்ன இருக்குது அதை வந்து அனலைஸ் பண்ணணும். பட் உங்களுக்கு யாரும் இங்கே ஹெல்ப்லெஸ்ஸாக நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ யூனிவர்ஸுமே உங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னா, ஸோ நீ எப்போ வந்து அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறியோ அப்போ உனக்கு அந்த ஹெல்ப் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப நாள் இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும், இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உண்மை ரிவீல் வந்து ஆயிருக்கும். அவங்கள பற்றி ட்ரூத் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அவங்க ரியல் ஃபேஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஓகே, பர்னிங் எவிடன்ஸ். இது பார்க்குறப்போ லைக் சில விஷயங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சில விஷயங்கள் அந்த பர்சனை பற்றி ரிவீல் ஆகிருக்கும். அந்த பர்சன் வந்து இல்லை நான் அப்படி இல்லை அப்படின்ற சில விஷயங்கள் வந்து மறைச்சிருப்பாங்க. அவங்கள பற்றி உண்மை வந்து அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட காட்டின ஃபேஸ் வேறு, பட் அவங்க ரியல் ஃபேஸ் வந்து வேறு அப்படி இருக்கலாம். பட் நியூ பிகினிங்ஸ் கைஸ், நியூ சாப்டர் வேணும் உங்களுக்கு. அதுதான் யூனிவர்ஸ் மெசேஜுமே உங்களுக்கு வருது, நியூ சாப்டர். ஸோ நியூ பிகினிங்ஸ். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் இருந்து நீங்கள் வந்து டிஸ்ட்ராய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மெசேஜ் டிஸ்ட்ராய்டட். ஸோ அதுதான் வந்திருக்கு. நீங்கள் வந்து அதை டிஸ்ட்ராய்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் see. அப்படி உங்களுக்கு அந்த பர்சனோட ஃபேஸ் ரிவீல் ஆகலைன்னா அது சூன் ரிவீல் ஆகும். see the devil, unhealthy attachment, unhealthy relationship, multiple relationship இந்த பர்சனுக்கு வந்து இருக்கலாம். Okay, what is this? See, Ace of Swords guys. see, யூனிவர்ஸ் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் சொல்கிறாங்க. லைக் நீ வந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டாக இருக்கணும். பட் அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பயந்து இருக்கீங்க, சில விஷயங்கள் இன்செக்யூராக இருக்கீங்க, அதெல்லாம் வேண்டாம். அடித்தா ஆணி அடி அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது வந்து ஒவ்வொரு வார்த்தையும் பயங்கரமாக இருக்கணும். அப்படி தான் யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்பீச்சிங் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ சில பேருக்கு த்ரோட் சக்ரா வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ ஓப்பன் அப் பண்ணுங்கள், நல்லா பேசுங்க, டாக்கட்டிவாக இருங்க. சில பேர் ரொம்ப டாக்கட்டிவான பர்சனாக இருந்திருப்பீங்க, நல்லா பேசக்கூடிய பர்சனாக இருந்திருப்பீங்க. போக போக உங்களால் வந்து அவ்வளோவா பேச முடியாமல் போயிருக்கும். சில விஷயத்தில் வந்து அவ்வளோ இந்த மாதிரி நடக்கிற சில திங்ஸ் உங்களை நோக்கி நடக்குதுல டுவர்ட்ஸ் யூ, அந்த விஷயத்தினால நீங்கள் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கீங்க. சில விஷயங்கள் உங்களால் வந்து அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருக்கு. Let's see, lost one. Come on, spirits. Okay, bottom of the deck. See, move forward. Guys, move forward. Pastல இருக்க வேண்டாம், present and futureக்கு போங்க. So yes, maybe இந்த பர்சன் வந்து உங்களை விட்டு போயிருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றது எல்லாமே வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஓகே, டேக் கேர் யுவர் செல்ஃப். லெட்ஸ் see, நம்ம பைல் 2 பார்க்கலாம். ஹாய் பைல் 2, நீங்கள் பைல் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான எனக்கு கொண்டு வந்திருக்கு, பார்ப்போமா? ஓகே, 5 of cups. ஓகே, இது பார்க்குறப்போ பைல் 2 நீங்கள் வந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஹோப் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஹோப்பே இருந்திருக்காது, நம்பிக்கையே இருந்திருக்காது. நமக்கு ஒன்று நடக்குமா, நமக்கு இது நடக்கவே நடக்காது, அப்படி ஒரு மைண்ட் செட். அந்த மாதிரி தான் உங்கள் சிச்சுவேஷன் எல்லாமே வந்து போயிருக்கும். பட் இப்போது ஒரு 20% ஆச்சும் உங்களுக்கு ஹோப் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ரீடிங் வந்து ஏதோ ஒரு ஹோப் கிடைக்கும், ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கூட இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். லெட்ஸ் see. Pile 2, universe message for you. Okay,
ஓகே, டிவோர்ஸ். ஓகே, இது பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கும். ஒரு டிவோர்ஸ் இல்லைன்னா ஒரு செப்பரேஷனில் கூட நீங்கள் இருக்கலாம். எஸ், ஒரு டிவோர்ஸ் மீன்ஸ் பிரேக்கப் கூட ஆகிருக்கலாம். உங்களுக்கு டிவோர்ஸும் ஆகிருக்கலாம். சில மேரிடாக இருக்கவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கும். அந்த பர்சன் வந்து மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஒரு எனர்ஜியில் இல்லை. நீங்கள் அவங்க வருவாங்க அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் ஸ்டில். பட் அந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. அது பார்க்க முடியுது. கைஸ், திஸ் இஸ் நாட் பர்சனல் ரீடிங். இது ஜென்ரல் தான், எந்த ஜெண்டர் பேஸும் கிடையாது. டோன்ட் டேக் இட் பர்சனல். ஓகே, அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். லெட்ஸ் see pile 2. ஓகே, pile 2. tired of dramas. எஸ், உங்கள் பர்சனோட ட்ராமாவை உங்களால் தாங்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ட்ராமா குவீன், ட்ராமா கிங்காக இருந்திருப்பாங்க. ஆக்டிங்கில் இந்த பர்சன் அடிச்சுக்க ஆளே முடியாது. அந்த மாதிரி வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் மேலே அவ்வளோ லவ் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அது ட்ராமாவாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த ட்ராமாலாம் உங்களுக்கு வந்து சலிச்சு போயிருக்கும். ரொம்ப டயர்டாக இருப்பீங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து. பட் ஸ்டில் சில பேர் அவங்க பண்ணுற ட்ராமா எப்படி தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சில பேர் வந்து பார்க்கலாம். pile 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. see caution, வார்னிங் சைன். ஸோ யூனிவர்ஸ் கிட்டேருந்து வார்னிங் சைன். ஸோ இந்த விஷயத்த வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்களா, இந்த ரிலேஷன்ஷிப் டுவர்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு வார்னிங் சைன் தான். இந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, பிரேக் ஆகிடுச்சு அந்த விஷயம். ஸோ அந்த விஷயத்துலேருந்து நீ எப்படி வெளியே வரணும் அப்படி தான் நீ யோசிக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. எஸ், ரிஸ்க். ஸோ இந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து அந்த விஷயத்த வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ உங்கள் டே டு டே லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ எல்லாமே அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது வார்னிங் சைன் தான் உங்களுக்கு, இந்த காஷன். ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அண்ட் ஓகே, ஸோ சிச்சுவேஷன் அபவுட் எக்ஸ்பிளைன். ஓகே, இது வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப நிறைய ஜெல்லஸாக இருக்கீங்க. லைக் ஒருத்தவங்க வந்து உங்களை பார்த்து ஜெலஸ் ஆகுறாங்க. ஓகேவா, உங்களுக்குமே ஜெலஸ் இருக்குது, உங்கள் பர்சன் மேலே இன்னுமே ஸ்டில் ஜெலஸ் இருக்குது. ஸோ அவங்க உங்களை விட்டு விலகி போனாலுமே அவங்க தான் என்னோடய பார்ட்னர், அவங்க யாரு கூடயுமே வந்து நியூ மேரேஜ்லாம் பண்ணிக்கூடாது, நியூ லெவலில் என்டர் ஆகக்கூடாது, அவங்க எனக்கு மட்டும்தான், அப்படி ஒரு ஜெலஸ் உங்களுக்கு இருக்குது. பட் இங்கே வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய பர்சன் வந்து இருக்காங்க, பேட் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து உங்கள் மேலே ஜெலஸ் ஆகுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடாது. ஓகே, உங்கள் சக்ஸஸ் அண்ட் உங்கள் லவ் லைஃப் நல்லா இருக்கக்கூடாது, உங்கள் பர்சனல் லைஃப் நல்லா இருக்கக்கூடாதுன்னு. ஸோ உங்களை அரௌண்ட் யூ நிறைய பேட் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ எஸ், பார்க்க முடியுது. அண்ட் கைஸ், சாரி, ஓகே, ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப். ஓகே, மேபி நீங்கள் மேரிடாக இருக்கீங்க. மேரிடாக இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர் இல்லாமல், உங்கள் ஹஸ்பண்ட் இல்லாமல் நீங்கள் இன்னொரு பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். ஹஸ்பண்ட்னா நீங்கள் அப்படி எடுத்துக்க வேண்டாம், ஒய்ஃப் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. மேபி நான் ஹஸ்பண்டே சொல்லிக்கிறேன். ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் தெரியாமல் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருந்திருக்கலாம். ஸோ ஸ்டில் நீங்கள் அதை கண்டினியூ கூட பண்ணியிருக்கலாம். பட் அந்த பர்சன் எனக்கு ஃபேமிலி கொடுப்பாங்க, ஸோ லைஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். பட் அந்த பர்சன் வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ எஸ், மேபி இது உங்களோட பார்ட்னருக்குமே தெரிய வந்திருக்கலாம். ஸோ லைக் அதனால உங்களுக்கு அதனால கூட டிவோர்ஸ் ஆகிருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஸோ உங்களோட ஹேபிட் வந்து சரியில்லை அப்படின்னு அதனால டிவோர்ஸ் ஆகிருக்கலாம் உங்களுக்கு. எஸ், பட் நீங்கள் அந்த பர்சனை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து லைக் அது வந்து அன்வர்த்தி தான், அந்த பர்சனுமே அன்வர்த்தி தான். ஸோ நீங்கள் அப்படி ஒரு கனெக்ஷனில் இருக்கீங்கன்னா அந்த பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் ஒரு சிலர் வந்து அதனால வந்து உங்கள் பார்ட்னர் வந்து நீங்கள் ஏமாற்றிட்டு கூட இருக்கலாம். ஓகே, ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து லுக், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ரைவேட்டாகவே உங்களை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சில விஷயத்தில் வந்து ஓகே ப்ரைவசி வேணும் அப்படின்னு வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. லைக் உங்கள் மேலே அவங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், பட் உங்களுக்கு அவங்க மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், அவங்க நம்மளை சீட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இருக்கும். எஸ், அவங்க யார்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே,
and okay, doing drugs. Okay, addictions பார்க்குறப்போ எஸ், பேட் அடிக்ஷன்ஸ், ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், அதில் வந்து இன்வால்வ் ஆயிருப்பீங்க. லைக் ஓகே, அதில் இந்த பிரேக்கப் தாங்க முடியாமல் நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகிருக்கலாம். சில பேட் பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓகே இந்த மாதிரி வந்து ட்ரிங்க் பண்ணலாம், ஸ்மோக் பண்ணால் சரியாயிடும், ட்ரிங்க் பண்ணால் இந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடும், அதனால நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க கைஸ். லெட்ஸ் see. ஸோ உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் வந்து, ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீங்கள் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அண்ட் உங்கள் பார்ட்னரை நீங்கள் சீட் பண்ணிட்டுருக்கீங்கனாலுமே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இல்லை. ஸோ நீங்கள் வந்து சில விஷயத்த வந்து உங்களை மாற்றிக்கணும். எஸ், நீங்கள் ட்ரக்ஸ் அடிக்டடாக இருக்கீங்கன்னா அந்த பேட் ஹேபிட்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். ஓகேவா? எஸ், வெளியே வரணும். உங்களை இந்த உலகம் எப்படி உங்களை பார்க்குதுன்னா தப்பாக தான் பார்க்குது, அதையும் பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும் உங்கள் ப்ராப்ளம்ஸ் அண்ட் உங்கள் ஃபேமிலி இஷ்யூஸ், உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். வெளி உலகத்துக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி, உங்களுக்குள்ளே தப்பாக போயிட்டுருக்கிறத பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பர்சன் கூட இருக்கீங்க, கனெக்ஷனில் இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அது எல்லாமே அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். லட்ஸ் இதெல்லாம் ஒரு வார்னிங் சைன். ஸோ நீங்கள் இதெல்லாம் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஃப்ரெஷ் லைஃப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். Pile 2, see the Empress. Yes, you are the queen guys, you are the queen and you are the king. பட் நீங்கள் ஏன் தப்பான ஒரு பர்சன் கூட வந்து அட்டாச்மெண்ட் ஆகுறீங்க? உங்களால் உங்கள் லைஃப்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாற்ற முடியும். ஸோ எம்ப்ரெஸ் எனர்ஜிக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும். அதுதான் ஒரு யூனிவர்ஸ் சைன். ஸோ ஃபினான்ஷியலி பார்க்குறப்போ ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தான் ஃபினான்ஷியலி லோவாக நீங்கள் இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டீங்க. நம்ம ஃபினான்ஷியலி லோவான ஃபேமிலியாக இருக்கும், ஃபினான்ஷியலி நம்ம இப்போ ஸ்டேபிளாக இல்லை, அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் வந்து இந்த லவ், இந்த தப்பான ஒரு கனெக்ஷனுக்காக அவ்வளோ வந்து எஃபர்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்கீங்க. தப்பான கனெக்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களோட நிலைமையும் இப்படி தான் இருக்கும், 10 of Swords மாதிரி தான் இருக்கும். ஓகே காய்ஸ், எஸ், ஃபினான்ஷியலி எல்லாமே நீங்கள் எடுக்க போகிற டெசிஷன் இப்போதுலேருந்து நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ லைஃப், நியூ சாப்டர் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஸோ உங்களுக்கான வந்து ஒரு நல்ல பாத், குட் பாத் வந்து ஓப்பன் ஆகும். அதான் யூனிவர்ஸ் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நம்ம கைடன்ஸ் பார்க்கலாம். லெட்ஸ் see கைடன்ஸ், Pile 1 and Pile 2. ஓகே, Pile 1 ரிவீல் பண்ணிட்டேன் நான் இதை. ஓகே, Pile 2 எஸ் ஆர்னு பார்ப்போமா கைஸ்? உங்களுக்கு என்னோட ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய டேரோட் இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டேரோட் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னை செக் அவுட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் தான் நான் அவைலபிளாக இருப்பேன். ஓகே, Pile 1 எஸ் ஆர்னு அண்ட் Pile 2 எஸ் ஆர்னு. செக் பண்ணுவோமா? Pile 1 ரெடி? ஸோ இதில் வந்து நீங்கள் Pile 1, Pile 2 சூஸ் பண்ண வேணாம். நீங்கள் ஆல்ரெடி வந்து ரீடிங்ஸில் Pile 1 and Pile சூஸ் பண்ணியிருப்பீங்களா? நீங்கள் எந்த Pile சூஸ் பண்ணீங்களோ அதுலேருந்து கண்டினியூ வாங்க. மேபி நீங்கள் Pile 1 அதை சூஸ் பண்ணிங்கன்னா ரீடிங்கில் Pile 1 பார்ப்போமா? ஓகே, டெவில் கார்டு. ஸோ இது Pile 1ல் வந்துச்சு, ரைட்? அதே கார்டு அண்ட் 7 of Pentacles. ஓகே, உங்களுக்கான Pile 1, உங்களுக்கான கைடன்ஸ் வந்து நீங்கள் தான் வந்து உங்கள் வாழ்க்கையை எப்படி வந்து அழகாக மாற்றணும், எப்படி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்கணும். இன்னொரு பர்சன் ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்வால்வ் பண்ண வேணாம். இன்வால்வ் பண்ணிங்கன்னா அது தப்பாக தான் முடியும், அது உங்களுக்கு கைடன்ஸ். ஸோ நீங்கள் செல்ஃபாக வந்து எல்லாமே பண்ணணும். ஸோ எஃபர்ட் வந்து போடுங்க. எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அது எஸ், இல்லைன்னா அது நோ. Pile 2 பார்ப்போமா? Justice and okay, 4 of Pentacles. ஓகே, உங்களுக்கான சில நியாயங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை நோக்கி வந்து ஒரு ஸ்டெப்பு எடுங்க. ஓகேவா? மற்றவங்க உங்களை சீட் பண்ணுற அளவுக்கு உங்களை வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு தான் உங்களுக்கு Pile 2க்கு வந்திருக்கு. அண்ட் எஸ் ஆர் நோ பார்க்கும்போது இது நோ தான் வந்திருக்கு, சம்திங் நோ. ஓகே guys, thank you so much. Take care yourself. Take care. Bye bye.